பிரைஸ்லாட். இந்த யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய வார்த்தைகள். தயவுசெய்து முழு வீடியோவை பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த வசனங்கள் உங்களை நரகத்திலேருந்து காப்பாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போகும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனித்து கேளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை, கடவுளை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் கடவுள் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கடவுள் எங்கேருந்து பார்க்குறாரா? பரலோகத்திலிருந்து மனுஷனை கண்ணோக்கினாராம். ஏன் அப்படின்னா, உணர்வு இருந்தால் தான் நல்லது கெட்டது என்ன பண்ணும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க வரும்போது பார்த்தா எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லையா. அதை பார்த்து அவருக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரே துக்கமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் தான் என்ன பண்ணாருன்னா, ஒரு மனிதனை படைத்தது அவர் தான். அதனால் அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இப்படி வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள்? நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லையா. அப்போ இந்த அக்கிரமக்கள் ஒருவனுக்கு அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்தோஷத்துடனே இருக்கிறார். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாராம். பிரியமானவர்களே, நம்ம இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தேவன் அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். யார்? உணர்வுள்ளவன். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அவரை அறிந்தோமானால் அவர் நம்மளை அறிந்து கொள்ளுவார். அவரிடத்துல நாம் பேசக்கூடாது. ஒரு வசனம் இருக்கும் ரொம்ப அழகா. தடியானது எஜமானை பார்த்து, நீ என்ன வச்சு ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லுமா. அது எப்படி சொல்லலாம்? தடியை ஆள்றது நம்ம கருத்தில் வச்சு தான் அதை நம்ம ஆள்றோம். அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஏசாயாவில் நான் வாசிச்சிருக்கேன். பிரியமானவர்களே, அப்போது தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டா என்றது இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார்? பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லி கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அருவருப்புகளும் கேடானது செய்கிறதும் மதிகேடான காரியங்களை செய்கிறதும் அவர்கள் அதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களாம். மதிகெட்டான காரியங்களை செய்ததெல்லாம் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து இருக்கிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போ பாருங்கள், நம்ம நன்மை செய்ய வேண்டும். இப்போது 10 பிள்ளை பிறக்குதுன்னா 10 பிள்ளைய நன்மை தான் செய்யணும். நம்ம என்ன பண்ணுவோம் நினைப்போம். இப்போ 5 கெட்டு போனால் பரவாயில்ல, 5ஆவது நல்லது செய்யட்டும் அப்படின்னு ஒரு தாய் கூட என்ன பண்ண மாட்டா, நினைக்க மாட்டா. அதே போல தான் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலேருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கிறாராம். நம்ம கெட்டு போனானா இருந்தா என்ன? அவருக்கு என்ன அவ்வளோ அக்கறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையிலே பெற்றெடுத்தாராம். பிரியமானவர்களே, நம்மளை சங்கீதம் 14 இதை பார்த்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆமென். அப்போ பாருங்கள், இது சங்கீதத்தில் 9ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கொலைகாரன், கொள்ளைக்காரன், விபச்சாரன், வீசித்தனம் பண்ணுறவன், குடிக்கிறவன், பொண்டாட்டியை அடிக்கிறவன், கொடுமைப்படுத்துகிறவன், பிள்ளைகளை எப்படி சொல்கிறது, விற்கிறவன், கடத்துறவன், ஏகப்பட்ட காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பணத்துக்காக அநேக காரியங்கள், கேட்க முடியாத சில நியூஸுகளை கேட்கவே முடியல பிரியமானவர்களே. அவங்க எல்லாருமே எந்த லிஸ்ட்டில் வராங்கன்னா, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். தேவனை மறக்கிறது கூட என்னது? துன்மார்க்கம். அன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, உங்கள் பாவத்திலேருந்து உங்களுக்கு சுகம் தருவார், இயேசு உங்களுக்கு உங்கள் பரம்பரை பாவ கட்டுகள்லேருந்து விடுதலையாக்குவார், உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்கள போட்டு அடிக்கிறீங்க? எதுக்காக? கொஞ்சமாவது நம்ம நினைக்கணும், ஏன் சொல்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒருவனும் நரகத்திலே போகக்கூடாது என்பதற்காக. 5 பிள்ளை நன்மை பெற்றுக்கொள்ளட்டும், 5 பிள்ளை கெட்டு போட்டோன்னு நினைக்கிறவர் அவர் அல்ல. அநேக ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்தார் பிரியமானவர்களே. அதனால இந்நாளிலே எத்தனையோ பேர் அந்த 5 பேர் எப்படி நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறாங்களோ, அந்த மீதி 5 பேர் கெட்டு போகிறதுகளில் மீதி இன்னும் நிறைய பேரும் நன்மையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இறங்கி இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. துன்மார்க்கம் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எனக்கு வேண்டான்றாங்க. வேண்டாம். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நம்ம பரம்பரையில் இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்குது, விதவிகள் ஆகிட்டே இருக்காங்க, நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி நடக்கக்கூடாது, உன் பிள்ளைகளுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னால், அப்படி அந்த சாமி கும்பிட்டு தான் என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும்னா, அப்படிப்பட்ட சாமி எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க யார்? துன்மார்க்கு. அங்கே போய் தான் எனக்கு சுகம் கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட சாமியே எனக்கு வேண்டாம். அவங்க யார்? துன்மார்க்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்படி இருக்குன்னு சொன்னால், இலவசமாக கொடுக்குற ஒரு பெரிய வாய்ப்பை இழந்து பரலோகத்தை அவங்க இழக்கிறார்கள் பிரியமானவர்களே. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஏன் அந்த துன்மார்க்கன் அப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பணம் வசதி, நல்ல இருப்பிடம், நல்ல வாழ்க்கை இருக்குது, அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால தான் அவனுக்கு உணர்வில்லை, துன்மார்க்கமாக இருக்கிறான். அப்போ எளியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது ஒரு நன்மை கிடைச்சிடாதா, எப்படியாவது ஒரு சுகம் கிடைச்சிடாதா, எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள மாட்டோமா அப்படின்னு சொல்லி சிறுமிப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதபடி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் பிரியமானவர்களே. பாருங்கள், எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாய தீர்க்கப்பட கடவார்கள். ஒரு நாள் வரும் பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு நாள் வரும், அவர் வருகையிலே வரும். அப்போ அவனவன் செய்ய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை கொண்டு வருகிறாராம். நம்ம செய்கிறத தராசிலே அங்கே எடை போட்டுக்கொண்டே இருக்கிறாராம். ஆவிகளை எடை போடுகிறவர். நாம் செய்கிற காரியங்கள் நம்ம நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது, அவர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 3வது கண்ணாக கேமராவை நம்ம சொல்லுகிறோம். அவர் ஆதியிலிருந்து, அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாய தீர்க்கப்பட கடவார்கள். ஒரு நாள் வரும், ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு, நல்லா கவனிக்கணும் இந்த வசனம், ஜாதிகள் ஜனங்கள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும். கர்த்தாவே,
சில பேர் கடைசி நேரத்தில் ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு ஒரு சாட்சி நான் கேட்டேன். அவங்க முஸ்லீம், ரொம்ப சிக்காகி மனைவி விட்டுட்டு போய் ஒரே பிள்ளை, ரொம்ப வந்து அவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க, மாந்திரிகம் பண்ணுறாங்க, சொத்தை விற்று, வீட்டை விற்று, அதை விற்று, இதை விற்று, என்னென்னவோ பண்ணுறாங்க. கடைசியில் ஒருத்தர் ஜபம் பண்ண போனால் தடுத்துட்டார். திருப்பி போகிறார். வேண்டாம் போங்க, நாங்கள் கும்பிட, நாங்கள் வந்து ஒரே சாமி தான், அல்லாஹ் கும்பிட்டுட்ருக்கோம், போங்க அப்படின்னு சொல்லி, அது நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம் சில பேர், அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனாலும் அவங்க போய் ஆண்டவரை பற்றி சொல்லி கடைசியில் அவரே கேட்டாராம், எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களாப்பா, நீங்கள் உங்களை வந்து மெய்யான கடவுள்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களே, தாய் தகப்பன் ரொம்ப அழுகுறாங்களேன்னு சொல்லி கேட்டாராம். அவ்வளோ வியாதியில் கடந்தவர் சுகமாக இன்றைக்கி புஷ்டி பசியமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இது வந்து என்ன தெரியுமா, ஒரு போனஸ். அவனை நரகத்துக்கு போகாதபடி தடுத்த அவரை கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து செயல்பட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மனுஷனை ரட்சித்தார். பிரியமானவர்களே, ஜாதிகளை தங்களை மனுஷனை அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும். கர்த்தாவே, அந்த பயம் அவருக்கு வராவிட்டால் அவர் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா, பரலோகத்தை இழந்திருப்பார். பிரியமானவர்கள், அந்த பயம் எல்லாருக்கும் உண்டு, கடைசி நாட்டில் வரும். பாருங்க, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். தன்னை தானே போற்றிக்கிறோம், பெருமை. கர்த்தரை என்ன பண்ணுறான், அசட்டை பண்ணுகிறான். அவன் பெற்றதினால் எல்லாம் பெற்றுக்கொள்கிறான். அதனால் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்பொழுதும் கேடு உள்ளவைகள், உடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். அவனுக்கு எப்படி இருக்குதான், உன்னதமா, எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. அவன் வழிகள் எப்பொழுதும் கேடு உள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். ஆமாம், இதெல்லாம் உண்மையாக சத்தா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவ ஒரு வாழ்க்கை கிறிஸ்து கொடுக்கிறார். அவர் எப்படி வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அதே போல் மனிதருக்கும் அவர்கள் மரித்தாலும் மறுபடியுமாக அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார், பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. அப்போ துன்மார்க்கனுங்களே, அவங்களுக்கும் ஒரு ஜீவன் இருக்குது நரகத்தில். அவங்க சாக மாட்டாங்க, துடிச்சிக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும், அழுது கொண்டே இருக்கணும். அது இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் துன்மார்க்கனுக்காகவும் தன் ஜீவனை தந்தார். ஆனால் அதை அறியாமல் அசட்டை பண்ணி கொண்டு அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாக இருக்கிறது. தன் எதிராளிகளின் மேலும் சீறிக்கொண்டே இருக்கிறான். சொல்ல வந்தவனை அடிக்கிறான், சொல்ல நன்மை செய்கிறவனை போய் கொல்றான், ஜெபித்து அவர்களெல்லாம் நன்மை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிற சபையை இடிக்கிறான். பிரியமானவர்களே, இது என்ன நியாயம் எனக்கு தெரியவில்லை. படைத்த கடவுளை விட்டு படைப்பைகளை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஜனங்களை பிரபஞ்சத்தை அதிகாரியின் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கண்கள் திறக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவனும் கெட்டு போகிறது என் சித்தமில்லை என்பதற்காகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தாரே தவிர அத்தனை பேரும் கொஞ்சம் பேர் வந்தால் பாரு, மற்றவெல்லாம் அழிந்து போட்டோன்னு வரவில்லை. பிரியமானவர்களே, எட்டாத உயரமாக தான் இந்த நாளில் இருக்கிறது அநேக பேர். துன்மார்க்கரமாக இருக்காதீர்கள், பெருமை பாராட்டாதீர்கள். அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். சீக்கிரம் ஆயத்தப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, துன்மார்க்கமான வழி ஒரு நாளும் நன்மைக்கு கொண்டு போகாது. தாழ்மையும் தன்னை தாழ்த்தி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ மிகுந்த கிருபை உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இன்னொன்று
நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். அது மாத்திரம் இல்லை, கர்த்தரோ என்றென்றைக்கு இங்கே இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அந்த ஆயத்துக்கு காத்திருக்கிறவர்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.